வீடு கட்டுறதுக்காக பல இடத்துல கடன் வாங்கி அதை அடைக்க முடியாம ஹீரோ ஒரு பக்கம் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்க, இன்னொரு பக்கம் யோகி பாபு சினிமால எப்படியாவது பெரிய ஹீரோ ஆயிடணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஆனா ஒரு ப்ரொடியூசரும் கிடைக்க மாட்டாங்க. அதே நேரம் ஆசிரமத்தில் வாழ்ந்த ஹீரோயின் யாரோ ஒரு தப்பான ஆளை லவ் பண்ணி ஏமாந்து இப்ப பிரெக்னெண்டா இருக்காங்க. அதோட ஒரு ரியல் எஸ்டேட் கரண்ட்டை ஏமாந்து தங்கறதுக்கு வீடு கூட இல்லாம சுத்திட்டு இருக்காங்க. இப்படி 3 கேரக்டர்ஸும் வாழ்க்கையில வந்து நூடுல்ஸ் ஆயிட்டு இருக்க, அந்த மாதிரி சமயத்துல தான் ஹீரோக்கு அவரோட ஸ்கூல் ஃப்ரெண்ட் இப்ப ட்ரேடிங் மூலமா சம்பாரிச்சிட்டு இருக்கிறது தெரிய வருது. அப்பதாங்க அவருக்கு ஒரு யோசனை வருது. ஹீரோ ஈபில வேலை பார்த்துட்டு இருக்கிறதால மக்கள் கரண்ட் பில்லு கட்ட வர பணத்தை பிரிண்டர் ரிப்பேர் சொல்லி பில்லு போடாம எல்லாருக்கும் பெய்டுன்னு கையால எழுதி கொடுத்து அமௌண்ட்டை ட்ரேடிங்ல போட்டு அந்த காசை வச்சு நல்லா சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாரு. மக்களோட டியூ டேட் வரையும் இருக்கிற கேப்ல அந்த அமௌண்ட்டை ட்ரேடிங்ல போட்டு டியூ டேட் முடியறதுக்குள்ள நல்லா சம்பாரிச்சு எந்தவித பிரச்சனையும் இல்லாம பில்ல பே பண்ணிட்டு வராரு. அந்த அமௌண்ட் போக மிச்சம் வர ப்ராஃபிட்டை ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டும் ஷேர் பண்ணிக்கிறாங்க. அதே நேரம் யோகி பாபு அவர் அப்பாவோட ட்ரஸ்ட் மூலமா தன்னோட அம்மா சீரியஸா இருக்காங்க, உடனே ஆபரேஷன் பண்ணி ஆகணும்னு சோஷியல் மீடியால ஒரு போஸ்ட் போடுறாரா. அதை பார்த்துட்டு மக்கள் எல்லாரும் அவரோட அக்கௌண்ட்டுக்கு காசு போட ஆரம்பிச்சிடுறாங்க. அதை வச்சு அவர் படத்தை அவரே ப்ரொடியூஸ் பண்றதுக்கான அமௌண்ட் சேர ஆரம்பிச்சிடுது. இன்னொரு பக்கம் ஹீரோயின் ரியல் எஸ்டேட் மூலமா ஸ்கேம் ஆனதால நம்ம எப்படி ஏமாந்தோமோ அதே மாதிரி நம்மளும் பல பேரை ஏமாத்தி சம்பாதிக்கணும்னு ஹீரோயின் அதே மாதிரி ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனி ஆரம்பிச்சு அவங்களும் ஒரு ஸ்கேமராவே ஆயிடுறாங்க. இப்படி ஹீரோயினும் யோகி பாபுவும் இந்த மாதிரி சம்பாரிச்சிட்டு இருக்க, ரெண்டு பேரும் அவங்க சம்பாரிச்சதை இன்னும் அதிகமாக்கிறதுக்காக ஹீரோவோட ட்ரேடிங் கம்பெனில தான் மொத்தமா இன்வெஸ்ட் பண்றாங்க. ஹீரோவும் இவங்கள மாதிரி ஆளுங்க இன்வெஸ்ட் பண்றதை வச்சு தான் ரொட்டேஷன்ல விட்டு நல்லா சம்பாரிச்சிட்டு இருக்காப்ல. இப்படி எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்க, ஒரு நாள் ஹீரோவோட க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு 10 கோடி தேவைப்படுது. அந்த அமௌண்ட் இருந்தா 2 நாள்ல 15 கோடியா கிடைக்கும்னு சொல்லிட்டு இருக்க, ஹீரோக்கு இது மேல இன்னும் ஆசை வந்துடுது. அதனால அவர் இதுவரை சம்பாரிச்சது சேர்த்து வச்சதுன்னு மட்டும் இல்லாம யோகி பாபு ஹீரோயின் மாதிரி ஆளுங்க எல்லாம் இன்வெஸ்ட் பண்ண பணத்தை மொத்தமா எடுத்து ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்துறாப்ல. ஆனா 2 நாள்ல 10 கோடி வாங்கிட்டு போன ஃப்ரெண்டு செத்து போயிடுறாரா. அதுல பணம் என்ன ஆச்சு எங்க போச்சுன்னு தெரியல. இதனால மக்களோட கரண்ட் பில்ல கட்ட முடியாம போயிடுது. அதனால ஈபில இருந்து அந்த மக்களோட எல்லாரோட வீட்டுக்கும் போய் ஃபியூஸ புடிங்கிடுறாங்களா. அதுல மொத்த ஊருக்கும் கரண்ட் போயிடுது.